ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? அப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். குட் ஈவினிங். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ் யாருக்கு, அதாவது இந்த வெபினார் யாருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, போர்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், 2028 பேட்சுக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான, சரிதானே? ஸோ 2028 பேட்ச் இன்னுமே நிறைய பேர் ஜாயின் பண்ணல, பிரச்சனை இல்லை, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிதானே? ஸோ 2028 பேட்ச், சரிதானே? ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓ லெவலில் முடிச்சிருப்பீங்க. இப்போ தான் சில பேர் வந்து ஐசிடி எடுக்கிறதா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. சில பேர் வந்து என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம ஐசிடி எடுப்போம் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, சரிதானே? ரெண்டு ரெண்டு பேருமே இருப்பீங்க இந்த கிளாஸ்க்குள்ள, சரியா? ரெண்டு பேருக்குமான கிளாஸ் தான் இது, சரிதானே? இப்போ இதுல வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஃபர்ஸ்ட் ஐசிடி எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன, சரிதானே? ஓகே, நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனையை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பர்சனலாகவே மெசேஜ் போட்டாங்க. ஓ லெவல் முடிச்சுட்டு ஏ லெவலில் வந்து ஐசிடி எடுக்கிறதா இல்லையான்ட்டு குழப்பத்தில் நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க ஐசிடி எடுக்கிறதுக்கு. முதலாவது விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எடுக்க, அதாவது யோசிக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த ஏஐன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு புதுசா, சரியா? அதனால நிறைய பேர் சொல்றாங்க ஐசிடியில் ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எடுக்கிறதா இல்லையான்ட்டு யோசிக்கிறீங்க, சரிதானே? எல்லாருக்குமான ஆன்சர் நான் இந்த என்டையர் வெபினார்ல தரேன், சரிதானே? ஸோ என் பேர் தனுஷ்கான். நான் தேர்ட் இயர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் கிராஜுவேட் ஆயிடுவேன். அட் த சேம் டைம் ப்ரோ டெவலப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் குளோபல் லேர்னிங் கேம்பஸில் வந்து லெக்சராக இருக்கேன், சரிதானே? ஓகே, இதுதான் என்னைய பற்றியான இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் தானே? ஸோ அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், சரியா? 2028 பேட்ச். ஸோ உங்களுக்கான ஒரு மெசேஜ் ஒன்று நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பயப்படுறீங்க ஐசிடி எடுக்கிறதா அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தரேன், சரியா? அதாவது 2028 பேட்சுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தரேன், சரியா? இந்த ஐசிடி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவது நிறைய பேர் சொல்றது ஏ லெவலில், அதாவது ஏஐ வந்துருச்சு, ஸோ யாருமே ஐசிடி எடுக்க வேணாம், வேலை போயிடும். இது நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கூகுள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி ஒன்று தானே? ஸோ இந்த கூகுள் வரும்போது நிறைய பேர் என்கிட்டயே அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அப்போ நான் கொஞ்சம் சின்னதாக இருந்தேன். ஸோ சொன்ன ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்துருச்சு, இனி யாரும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்க மாட்டாங்க. என்ன சொன்னாங்க? கூகுள் வந்துருச்சு, ஸோ இனி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க மாட்டாங்க, எல்லாமே கூகுள்லேயே சர்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஆன்சர் சொன்னாங்க. எல்லாருமே சொல்லி பயமுறுத்தின ஒரு விஷயம், சரியா? அதாவது கூகுள் இன்ட்ரடியூஸ் ஆன டைம், கூகுள் அதாவது இதுதான் கூகுள் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகி, அதாவது இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு அளவுக்கு பாப்புலர் ஆகிற டைம் சொன்ன ஒரு விஷயம் இது. அதுக்காக எல்லாரும் படிக்காம விட்டாங்களா? கிடையவே கிடையாது. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு கூகுள் இருக்கனால தான் நிறைய பேர் எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. இப்போ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்ஸ் கையில இல்ல அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? கூகுள்ல போயிட்டு எனக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுவீங்க, அப்படித்தானே? ஸோ நீங்க படிக்கிறதுக்கு அந்த கூகுள்ங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஏஐயும், சரியா? இந்த ஏஐல கன்செப்ட் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சுயமா சிந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு வேலை ஒன்று சொல்றீங்க, எனக்கு இப்படி ஒரு மெயில் ஒன்று எழுதணும், அப்படி இல்லாட்டி ஏதோ எனக்கு வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணுமோ இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணுமோ, அதை போயிட்டு சொன்னீங்க அப்படின்னா ஏஐ அதை அப்படியே கிரியேட் பண்ணிடாது. அதை அதை கைட் பண்றதுக்கு, அந்த கைட் பண்றதுக்கான நாலேஜ் வேணும். சாதாரண ஒரு, இப்போ நீங்க போயிட்டு ஒரு ஏஐ ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ண முடியுமா? முடியாது. இதே சும்மா ஒரு ஐடி நாலேஜே இல்லாத ஒரு பர்சன் போயிட்டு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும், சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணி எனக்கு ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ண, அப்படின்னா டெவலப் பண்ணி கொடுக்குமா? பண்ணியே கொடுக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏஐங்கிறது ஒரு டூல், அவ்வளவே தான், சரிதானே? அந்த டூலை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான எந்த ஒரு வேலையை வேணாலும் செஞ்சுக்கலாம், சரியா? இப்போ என்கிட்ட ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண சொன்னீங்க அப்படின்னா, நான் ஏஐ யூஸ் பண்ணி அழகா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு, சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து என்ன செய்றீங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஏஐ கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது, சரியா? அதாவது எந்த இடத்துல வாசல் வரணும், எந்த இடத்துல என்ன மாதிரியான பேஸ்மெண்ட் போடணும், எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அதுல இருக்க மண்ணிட இது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க டைம்ல நீங்க போயிட்டு ஒரு wait, சரி, நீங்க போயிட்டு ஒரு ஏஐ கிட்ட சொல்றீங்க, எனக்கு இப்படி ஒரு வீடு வீடு கட்ட வேணும் அப்படின்ட்டு. அது வீடு கட்டி தருமா உங்களுக்கு? இல்லாட்டி அந்த வீட்டுக்கான பிளானை போட்டு தருமா? தரவே தராது. அதை ஒழுங்கா கைட் பண்ணா மட்டும்தான், அதுக்கு தேவையான டேட்டாவை சரியா கொடுத்தா மட்டும்தான் அது சரியான அவுட்புட்டை கொடுக்கும். இதுதான் ஏஐ,
சரிதானே? ஸோ நிறைய பேர் பயப்படுறாங்க ஏ லெவல்ல ஐசிடி எடுக்கிறதுக்கு. யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னுமே அப்டேட் ஆகிருக்கு. அதாவது டெக்னாலஜி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி நாளைக்கு இருக்காது. அதுதான் டெக்னாலஜி. இன்னைக்கு நீங்க ஐசிடியில் ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நாளைக்கு அப்டேட் ஆகி இன்னொரு விஷயமா இருக்குமோ தவிர அதே விஷயம் அப்படியே இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த போன், மொபைல் போனே எடுத்துக்கோங்க. மொபைல் ஃபோன் நீங்க ஸ்டார்டிங்ல, சரியா, ஸ்டார்டிங்ல நீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அதாவது நார்மலா ஒரு பட்டன் ஃபோன். அந்த ஃபோன் நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த பட்டன் ஃபோன். அப்படி இல்லாட்டி சின்னதா ஒரு பட்டன் வச்ச மாதிரி ஒரு டச் ஃபோன் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப இருக்க ஃபோன் அப்படி இருக்கா? பட்டனே இருக்காது, ஸ்கிரீன்ல பட்டனே இருக்காது. அப்படியாப்பட்ட ஃபோன் தான் பாக்குறீங்க. அதே மாதிரி தான் டெக்னாலஜி. அதுதான் டெக்னாலஜி. நேத்து இருந்த விஷயம் இன்னைக்கு இருக்காது. அதை விட அப்டேட் ஆன ஒரு விஷயம் வரும். ஸோ நாளைக்கு இதை விட அப்டேட் ஆன இன்னொரு விஷயம் வரும். ஏஐ விட அப்டேட் ஆன இன்னொரு விஷயம் நாளைக்கு வரலாம். டெக்னாலஜி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும். ஒரு குவார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஐ யூஸ், அதாவது ஏஐ உங்க வேலை யாரையுமே ரீப்ளேஸ் பண்ணிடாது. ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது. ஏஐ யார் சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க தான் உங்களோட வேலையை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. ஸோ ஏஐ வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஒரு பேஸ்மெண்ட் ஏரியா தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ லெவல் ஐசிடி. இந்த ஏ லெவல் ஐசிடிக்குள்ள நீங்க நினைச்சிடாதீங்க ஏ லெவல் ஐசிடினா சாதாரணமான விஷயம் அப்படின்ட்டு. இந்த ஏ லெவல் ஐசிடியை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா கேம்பஸ்ல நீங்க நல்ல கோர்சஸ் எடுக்கலாம். ஐடி ரிலேட்டடான நல்ல கோர்சஸ் எடுக்கலாம். அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ லெவல், அதாவது ஏ லெவல் முடிய, சாரி சாரி ஏ லெவல் முடிய நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ லெவல்ல வந்து, அதாவது ஏ லெவல் முடிய ஏ லெவல் நல்ல ஐடி கோர்ஸ் ஒன்று எடுக்கிறது அப்படின்னு செக் பண்ணும்போது நிறைய பேருக்கு செய்ய முடியாம போயிருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லேயோ இல்லாட்டி மெஷின் லேர்னிங், ஏஐ ரிலேட்டடான ஏஐ இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய கோர்சஸ் எடுக்கிறதுக்கு, அதாவது டிகிரி ப்ரோக்ராம் அதே மாதிரி ஹெச்என்டி ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு நிறைய பேரால முடியாது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பேசிக் ரிக்குவயர்மெண்ட் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏ லெவல் ஐசிடி. அப்படி இந்த ஏ லெவல் ஐசிடி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செய்யற மாதிரி இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல எல்லாமே நீங்க படிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அது ஒரு 6 மந்த் ப்ரோக்ராம், அப்படி இல்லாட்டி ஒரு 8 மந்த் ப்ரோக்ராம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, படிக்கிறதுங்கிறது உங்களோட நாலேஜை டெவலப் பண்ற ஒரு விஷயம். சும்மா பேப்பர்ல போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வர்றது கிடையாது. பேப்பர்ல போயிட்டு அதுக்கான ஆன்சர் எழுதிட்டு வர்றது கிடையாது. உங்களோட நாலேஜை அதிகரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த படிக்கிறது விஷயங்கிறது. அது மாதிரி ஒன்று தான் இது. சரி, இப்போ இந்த ஏ லெவல்ல ஐசிடி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கங்க. இந்த ஏ லெவல் ஐசிடிக்குள்ள மட்டுமே 13 சப்ஜெக்ட் இருக்கு. 13 யூனிட்ஸ் இருக்கு. நீங்க படிக்க போற இந்த ஏ லெவலுக்குள்ள 13 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். உங்களுக்கு, அதாவது நீங்க ஏ லெவல்ல ஐசிடி எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நான் எல்லாரையும் ஐசிடி எடுங்கன்னு சொல்லவே இல்லை. சரி, இங்க இருக்க எல்லாருமே ஐசிடி எடுக்கணும் அப்படின்ட்டு நான் யாரையுமே சொல்லவே கிடையாது. இது வரைக்கும் நான் சொன்னதும் கிடையாது. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஐசிடில, தயவு செஞ்சு ஏ லெவல்ல ஐசிடி எடுக்காம போயிடாதீங்க. உங்களோட லைஃப் இது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது உங்களோட லைஃப். இதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஒப்பீனியன் யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம், இஷ்யூவே கிடையாது. அதுக்காக யாருக்கிட்ட வேணாலும் போய் கேட்கக்கூடாது. ஐடில நீங்க ஒரு நல்ல சரி, ஐடில நீங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கணும், நான் ஐடி நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா ஐடி ரிலேட்டடான யாருக்கிட்ட சரி போயிட்டு கேளுங்க. ஐடில வேலை செய்யற யாருக்கிட்ட சரி கேளுங்க. அதாவது அதே மாதிரி ஐடில படிச்சு கேம்பஸ்ல இருக்க யாருக்கிட்ட சரி போயிட்டு அதை விட்டுட்டு சும்மா ரோட்ல போறவரு, சித்தப்பா கிட்ட கேட்கறது, பெரியப்பா கிட்ட கேட்கறது, இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு ஏஐனா என்னன்னு தெரியாது சரியா. ஏஐ வந்துருச்சு, ஜாப் ரீப்ளேஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் தெரியும். ரீப்ளேஸ் ஆகுறது உண்மைதான், இல்லைன்னு கிடையாது. யாருக்கு ரீப்ளேஸ் ஆகுது? இந்த ஏஐ சரியா யூஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு. அந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆக தெரியாது உங்களுக்கு. நீங்க அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தான் அடுத்த ஜென்ரேஷன். ஸோ நீங்க தான் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ நீங்க அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு, அடுத்தவங்க பேச்சுனா இந்த சம்பந்தம் இல்லாத ஃபீல்டுக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்க கிட்ட கேட்டுட்டு போயிட்டு ஐடி ஐடி செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுக்காதீங்க. இது நான் எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு விஷயம். இது நிறைய பேர் விடுற பிழையும் கூட. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏ லெவல்ல ஐசிடி எடுக்கும்போது சரியா என்னென்ன விஷயங்கள்லாம் படிப்பீங்கன்னு நீங்க பாத்துங்க. நான் ஒரு ஓவரால் ஐடியா சொல்றேன். எல்லாத்தையும் நான் போட்டு உங்களுக்கு குழப்ப விரும்பல. சரியா? எல்லாத்தையும் சொல்ல விரும்பல நானு. மெயினா என்னென்ன விஷயங்கள் படிப்பீங்கன்னு நான் சொல்றேன். ப்ரோக்ராமிங் படிப்பீங்க. சரி, இதை அழிக்கிறேன். இந்த 13 யூனிட்ஸ்ல மெயினா என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு நான் சொல்றேன்.
பைத்தன் படிப்பீங்க ப்ரோக்ராமிங்குள்ள. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த பைத்தன்ங்கிறது சாதாரண லாங்குவேஜ் கிடையாது. இன்னைக்கு இருக்க ஏஐ டெவலப் பண்றதுக்கே இந்த பைத்தனை தான் யூஸ் பண்றாங்க. அப்படியாப்பட்ட பவர்ஃபுல் லாங்குவேஜ் ஒன்று தான் நீங்க இந்த ஐசிடியில் படிப்பீங்க. அதோட பேசிக் கன்செப்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இது முதலாவது விஷயம். அடுத்து டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ்ங்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. டேட்டாவை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, ஒரு டேட்டாவை நீங்க எப்படி ஸ்டோர் பண்ண போறீங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சுங்களேன், ஒரு ஃபேஸ்புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே ஃபேஸ்புக்ல வந்து என்ன செய்வீங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஓகே, இப்போ கிளியர் தானே? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. சரியா? அப்போ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாமே என்ன செய்வீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு கொடுப்பீங்க. உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட வீடியோஸ், அதே மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே யாருக்கு கொடுப்பீங்க? இந்த இது கொடுப்பீங்க, அதாவது ஃபேஸ்புக் கொடுப்பீங்க. அதெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது? அதெல்லாம் எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகுது? எப்படி ஸ்டோர் ஆகுது? அந்த என்டையர் கன்செப்ட் தான் நீங்கள் இந்த டேட்டா பேஸ்குள்ளே படிப்பீங்க. சாதாரண விஷயம் கிடையாது இது. நீங்க கேம்பஸ் போயிட்டு, சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க கேம்பஸ் போயிட்டு நீங்க அங்க படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயரும், சாரி, ஃபர்ஸ்ட் 1.5 இயர் வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு நீங்க இந்த பேசிக் கான்செப்ட தான் அங்கேயும் போயிட்டு படிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படிப்பீங்க. அதை நீங்க இங்கேயே படிச்சுட்டு போறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் சொல்றது ஐடி ரிலேட்டடா எடுக்க போறீங்க அப்படியும் இல்லையா, நீங்க ஐடி ரிலேட்டடா இல்லாம வேற ஒரு கோர்ஸ் போனீங்கனாலுமே, இல்ல டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இது சரி ஒரு கோர்ஸ் எடுத்து போனீங்கனாலுமே அங்கேயுமே இந்த ப்ரோக்ராமிங் பார்ட் படிப்பீங்க. உங்களுக்கும் அந்த மொடியூல் வரும். சி சி பிளஸ் பிளஸ் மொடியூல் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐடி எடுக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட்டையும் நான் அப்புறம் ஓகே லாஸ்டா சொல்றேன். இன்னொன்று, ஓகே, டேட்டா பேஸ் படிப்பீங்க. வேற என்ன படிப்பீங்க? வெப் டெவலப்மெண்ட் படிப்பீங்க. வெப் டெவலப்மெண்ட்னா என்ன? வெப் டெவலப்மெண்ட்னா ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்றது எப்படி, அட்வான்ஸ் லெவல்ல வெப்சைட்லாம் எப்படி ரன் ஆகுது, ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட் எப்படி ரன் பண்றது அப்படின்னு என்டையர் கான்செப்டை படிப்பீங்க. ஸோ மூணு மூணு விஷயம், நான் மூணு விஷயம் தான், 13 விஷயத்துல 3 விஷயம் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு. சரிதானே? இதை தாண்டி இந்த டேட்டா பேஸ்க்குள்ளேயே பிஹெச்பின்ட்டு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சரி, டேட்டா பேஸ்க்குள்ள வெப் டெவலப்மெண்ட்குள்ள பிஹெச்பின்ட்டு இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிப்பீங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வெப்சைட் டெவலப் பண்ணலாம். இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் வெப்சைட்ஸும் டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கான பேஸ்மெண்ட்டை நீங்க இங்க படிப்பீங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே 2 படிப்பீங்க, வெப் டெவலப்மெண்ட் படிப்பீங்க, டேட்டா பேஸ் படிப்பீங்க. ஸோ இது எல்லாமே சாதாரண விஷயம் கிடையாது. வெப்சைட் டெவலப்மெண்ட்னா நீங்க ஒரு ஃபேஸ்புக் எப்படி டெவலப் பண்றது, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி டெவலப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்பீங்க. அடுத்து நெட்வொர்க்கிங். அது என்ன நெட்வொர்க்கிங் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்றது, அதே மாதிரி ஒரு நெட்வொர்க்குள்ள எப்படி ஐபி அட்ரஸ் பிரிச்சு கொடுக்கறது, அதாவது எப்படி அதுக்குள்ள இருக்க டிவைசஸ் எல்லாமே சரியா கனெக்ட் பண்றது. நான் சொல்றது சும்மா அந்த வீட்டுக்குள்ள கனெக்ட் பண்ற விஷயங்களை நான் சொல்ல, ஒரு ஆபீஸ்ல, ஒரு பில்டிங், அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல, ஒரு ஸ்கூல்ல, ஒரு யூனிவர்சிட்டியில எப்படி கனெக்ட் பண்றதுங்கிற வரைக்கும் நீங்க இங்க படிப்பீங்க நெட்வொர்க்கிங். இங்க படிக்கிற விஷயங்கள் எல்லாமே சாதாரண விஷயங்கள் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? நல்லா யோசிச்சுங்க. இந்த பாடம் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் நீங்க படிப்பீங்க. நான் இதை மெயினா சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஐசிடில இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நிறைய பேர் எடுக்காம போறதுக்கு ரீசன் இதுதான். யார் சொன்னது? வெளியில ஒருத்தர் சொன்னார். அவருக்கும் ஐசிடிக்கும் சம்மந்தமே இருக்கு. அவர் சொல்றத கேட்டு நீங்க வந்து ஐசிடி எடுக்காம போகக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நான் மெயினா சொல்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு, சரியா? ஓகே, இது ஒரு ஐடியா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா படிப்பீங்க. ஓகே, சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உங்களுக்கு. இந்த பைத்தன் நான் ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்கன்னா, பைத்தன். இந்த பைத்தனுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு சொல்றீங்க தானே இந்த ஏஐ வந்துருச்சு அப்படின்ட்டு, இந்த ஏஐ டெவலப் பண்றதுக்கே இந்த பைத்தனை தான் மெயினா யூஸ் பண்றாங்க. இந்த பைத்தனை தான் யூஸ் பண்றாங்க, வேற எந்த பைத்தனும் கிடையாது. இந்த பைத்தனை தான் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஏஐயை டெவலப் பண்றதுக்கே யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த பைத்தனை யூஸ் பண்ணி தான் டேட்டா அனலிசிஸ் பண்றாங்க. அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த போன் பக்கத்துல போயிட்டு நீங்க
சும்மா சொல்லி பாருங்க, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு வாட்ச் ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு ஃபோன் பக்கத்துல போய் சும்மா சொல்லி பாருங்க. அடுத்த நாளே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அடுத்த நாள் கிடையாது, அன்னைக்கே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட டேட்டாவெல்லாம் ப்ரொசஸ் பண்றாங்க, அனலைஸ் பண்றாங்க. நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்றதையும் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஃபேஸ்புக், கூகுள், மெட்டா இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸ் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன ட்ரை பண்ணி பாருங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லல, இதுதான் நடக்குது. அங்க என்ன நடக்குதுன்னா இதுதான் நடக்குது. நீங்க சரி சும்மா போனுக்கு பக்கத்துல போயிட்டு எனக்கு நாளைக்கு எனக்கு ஒரு ஒச்சனை வாங்கணும் அப்படின்னு சும்மா சொல்லி பாருங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு. அதுக்கு ரீசன் இப்பெல்லாம் சொல்ல கூட தேவையில்லை, இப்பெல்லாம் நினைச்சாலே அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அந்த அளவுக்கு ஏஐ வளர்ந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான டேட்டா அனலைஸ் பண்றது அது எல்லாமே இந்த பைத்தன் தான் யூஸ் பண்றாங்க. இதை யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஏஐ, எம்எல், எம்எல்னா மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்னா என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மெஷின் லேர்ன் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க புலி, அதாவது புலி வேணாம், ஒரு பூனை இப்படித்தான் இருக்கும், அதோட ஷேப் இதுதான், அதோட கலர் இதுதான், இது இப்படித்தான் இருக்கும். இங்க சொல்றது எப்படி சார் அதுக்கு கேட்கும், இங்க சொல்றது எப்படி அதுக்கு கேட்கும்? உங்க போன்ல தான் மைக் ஒன்று இருக்கு, அதை விட என்ன வேணும்? அந்த மைக்ல இருந்து டேட்டாவை என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்க ஃபேஸ்புக் நீங்க யூஸ் பண்றீங்க தானே, கூகுள் நீங்க யூஸ் பண்றீங்க தானே, அவங்க எல்லாமே டேட்டா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. சும்மா வேணா சொல்லி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, அது நடக்கும். சரிதானே? அதுக்கு ரீசன் இதுதான். சரியா? மெஷின் லேர்னிங்கிறது என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் என்ன செய்யறேன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பூனையும் ஒரு நாயுடைய போட்டோவையும் நான் என்ன செய்யறேன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மெஷினுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்றேன். பூனைனா இப்படித்தான் இருக்கும், நாய்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ட்ரெயின் பண்றேன். நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அதோட போட்டோஸ், அதோட இமேஜஸ், அதோட டீடைல்ஸ், அது எல்லாத்தையும் நான் கொடுத்து ட்ரெயின் பண்ணி முடிய, நான் லாஸ்டா இது ரெண்டுல நான் ஒரு இமேஜை சென்ட் பண்ணி பூனையிட அப்படி இல்லாட்டி நாயிட இமேஜை சென்ட் பண்ணி இது பூனையா நாயான்னு கேட்டா அது சரியா சொல்லும் அது பூனையா நாயான்ட்டு. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மெஷின் லேர்ன் பண்ணுது, டேட்டாஸை வச்சு மெஷின் லேர்ன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான அட்வான்ஸ் கான்செப்ட் இன்னைக்கு இருக்க. இந்த இப்ப ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க தானே, அந்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரீசன் இவங்களுக்கு இதெல்லாம் சரியா தெரியாது. ஏன்னா பழைய டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் இருந்துட்டாங்க. ஸோ புது டெக்னாலஜிக்கு அவங்களால அடாப்ட் ஆகிக்க முடியாது. ஸோ அடாப்ட் ஆகும்போது அவங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கும், அவ்வளவே தான். சிம்பிள். சரிதானே? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு விஷயம் நான் மறுபடியும் சொல்றேன், ஏஐ உங்களோட வேலையை யாரு உங்களையோ இல்லாட்டி உங்களோட வேலையோ எதையுமே ரீப்ளேஸ் பண்ணாது. ஏஐய யாரு சரியா யூஸ் பண்றாங்களோ அவங்க என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா ஒரு வேலையை தூக்கிட்டு போயிடுவாங்க, இவ்வளவே தான். சரி, அதனால ஏஐ யூஸ் பண்றது எப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது எல்லாமே யாருக்கு பேசிக்? இவருக்கு தான் பேசிக். இந்த பைத்தன் படிச்சுங்க நீங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. சரியா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க படிக்கணும். சரி, இப்போ வரும் கான்செப்ட். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இல்லாமல் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு தெளிவுக்காக நான் சொன்னேன். சரி, இது இப்படியெல்லாம் இருக்கு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. யாரு சொல்றாங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. யாரு ஃபர்ஸ்ட் அதை சொல்றாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியனை யோசிக்கணும். சரிதானே? ஓகே. அடுத்து அடுத்த விஷயம் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏ லெவல் ஐசிடிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும் எம்சிக்யூ பார்ட் 1. சரியா? பார்ட் 1ல 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா ஏ பார்ட், பி பார்ட் அப்படி ரெண்டா பிரிக்கும். ஏ பார்ட் வந்து ஸ்ட்ரக்சர், பி பார்ட் வந்து எஸ்ஏ. இதுக்குள்ள 40 கேள்விக்கான 40 மார்க்ஸுக்கானதும் இதுக்குள்ள 60 மார்க்ஸுக்குமான கேள்வி இருக்கும். இந்த 50 மார்க்ஸை ரெண்டாவது பெருக்குவாங்க. பெருக்குனாங்க அப்படின்னா 100க்கு வரும். ஸோ இதையும் இதையும் கூட்டினோம்னா 100, இங்கேயும் கூட்டினோம்னா 100, ரெண்டையும் கூட்டினோம்னா 200. டோட்டலா 200 ரெண்டாவது பிரிச்சு அவங்களோட மார்க்ஸை சொல்லுவாங்க. இதுதான் ஐடியா. பேப்பர் இப்படித்தான் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் இப்படிதான் இருக்கும். சரிதானே? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கான ஐடியா. நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் இதுதான். சரிதானே? அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன படிக்க போறீங்கன்ட்டு நான் ஒரு ஓவரால் கன்செப்ட் சொல்லியிருந்தேன். சரிதானே? ஸோ இது மட்டும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு ஐடியாக்காக சொன்னது இந்த 3. இதை தாண்டி நான் இதுக்குள்ள இருக்க எல்லா யூனிட்டையும் இப்போ சொல்றேன், கவனமா பார்த்துக்கணும். ஸோ முதலாவது யூனிட்ல இருந்து கடைசி யூனிட் வரைக்கும் என்னென்ன யூனிட் இருக்குன்னு சொல்றேன். ஸோ ஐசிடினா என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் படிக்கணும்.
சரி, தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், கணனியில அறிமுகம். சரியா, நான் அதை தமிழ்ல எழுதலாம். தமிழ்ல எழுதணும்னா கொஞ்சம் இடம் கொஞ்சம் பத்தாம போறனால நான் இங்கிலீஷ் எழுதுறேன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களையும் தமிழ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? பைனரி, ஆக்டல், அந்த நம்பர் சிஸ்டம், அதுக்கு டேட்டா ரிப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றது. சரி, அதுக்கப்புறம் லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? அண்ட் கேட், ஓர் கேட், ஓ லெவலில் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓ லெவலில் படிக்காட்டி இஷ்யூவே கிடையாது. அதாவது ஆஹ், ஒரு சர்க்கிட்குள்ள எப்படி, ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கிட்குள்ள எப்படி டேட்டா எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ட்டு பார்க்குற ஒரு விஷயம் தான். இன்புட் கொடுத்தா அதுக்கான அவுட்புட் எப்படி வரும், அந்த மாதிரி விஷயங்களை இங்கே பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்குள்ள தான் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐபி அட்ரஸ்னா என்ன, ஒரு டேட்டா ஒரு ஃபோன்ல இருந்து இன்னொரு ஃபோனுக்கு எப்படி போகுது. இப்போ நீங்க ஒரு இமேஜ் ஒன்று வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓ லெவல் ஐசிடி எடுக்கலைன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரியா, ஏ லெவல்ல அழகா படிக்கலாம். சரி, அது நீங்க எங்க கிளாஸ் போறீங்கிறத பொறுத்து அதெல்லாம் இஷ்யூவே கிடையாது. யார் சரி ஓ லெவல் ஐசிடி எடுக்காட்டி ஏ லெவல்ல செய்ய இயலாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க பேச்ச கேட்கறாங்கன்னா அதெல்லாம் பொய், சுத்தமான பொய் அது. யார் வேணாலும் ஓ லெவல்ல ஐசிடி எடுக்காம ஏ லெவல்ல செய்யலாம். ஓ லெவல்ல ஐசிடியே எடுக்காம ஏ லெவல்ல ஐசிடி எடுத்து ஏ எடுத்தவங்களும் இருக்காங்க. சரி, அதை பத்தியெல்லாம் ஒரு பண்ணிக்க வேண்டாம். ஓகே, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டுறீங்க, வெயிட் பார்ப்போம். ஓகே, மைக் அக்சஸ் இல்லாம எப்படி பாசிபிள்னு கேட்டிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்க கொடுக்குற மைக் அக்சஸ் மட்டுமே வச்சு அவங்க ரன் பண்றது கிடையாது. அந்த ஆண்ட்ராய்டுங்கிறது, நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஃபோன் வந்து ஒன் பண்ணும்போது அக்ரி 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 கொடுத்துட்டு ஃபோனை ஒன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுவீங்க. அதை இன்னைக்கு சரி அதில் இருக்க பாலிசிஸை வாசிச்சிருக்கீங்களா? யாருமே வச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அதை அலோவ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகும், இல்லாட்டி ஃபோனே யூஸ் பண்ணலாது. அந்த அக்ரிமெண்ட்ல அழகா போட்டிருப்பாங்க. மைக் அக்சஸ் கொடுத்தா தான் யூஸ் பண்ணலாம், மைக் அக்சஸ் பண்ணலாம்னு சொல்றது யாருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்துக்கு. தேர்ட் பார்ட்டிங்கிறது யாரு? ஜூம், இல்லாட்டி வேற ஒரு ஆப், வாட்ஸ்அப், இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி. கூகுள் தேர்ட் பார்ட்டி கிடையாது. நீங்க யூஸ் பண்ற ஓஎஸ்ஏ கூகுள்கிட்ட தான். கூகுள்காரன் நினைச்சானா உங்களுடைய டேட்டாவை யூஸ் பண்ணும். அக்ரி 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 கொடுத்துட்டு போறீங்க. சரியா, அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சரியா, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. நெட்வொர்க்கிங்குள்ள நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, இப்போ வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு இமேஜ் ஒன்று அனுப்புறீங்க. அந்த இமேஜ் எப்படி இன்னொருத்தர் போனுக்கு போகுது, டேட்டா எப்படி போகுது, அந்த டேட்டா போறதுக்கான ப்ராசஸ் என்ன, எந்தெந்த இதுல போகுது. அதே மாதிரி ஐபி அட்ரஸ்னா என்ன. இப்போ ஒரு சொல்லுவாங்க இந்த படங்கள்ல பார்த்துருப்பீங்க, இந்த இரும்பு திரை படம் பார்த்துருக்கீங்களா, அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கிடையாது, இது ஒரு சினாரியோ ஒன்று. ஒருத்தர் இருப்பாரு, வில்லன் வந்து ஸ்கிரீனை ரீஃப்ரெஷ் பண்ணோட வேற வேற இடத்துக்கு போவாரு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காட்டி ஒரு தடவை போயிட்டு பாருங்க. சரியா, அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் மட்டும் பாத்தீங்கன்னா, அவர் வேற வேற இடத்துக்கு போகல, அவரோட ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்றாரு. ஐபி அட்ரஸ் தான் நம்மளோட லொகேஷனை காட்டும், இங்கே தான் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஐபி அட்ரஸை மாற்றும் போது அந்தந்த இடங்கள் மாறும். அப்போ ஐபி அட்ரஸை மாத்தினாலும் நம்ம இடத்த மாத்திரலாமா அப்படின்ட்டு கேட்காதீங்க. அது ஒரு மெத்தட், அந்த கம்ப்ளீட் மெத்தட்ல அது ஒரு ஃபீச்சர், ஒரே ஒரு ஸ்டெப், ஒரு ஸ்டெப் தான் அது. அந்த மாதிரி அதுக்குள்ள நிறைய ப்ராக்ரஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யணும். போர்ட் நம்பர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஐபி அட்ரஸ் இருக்கு, மெக் அட்ரஸ் இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய கான்செப்ட், அது எல்லாமே இங்க படிப்பீங்க. சரி, அதாவது ஐபியை சேஞ்ச் பண்றதெல்லாம் படிக்க மாட்டீங்க. ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, மெக் அட்ரஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம ஐபிஎஸை பிரிச்சு கொடுக்குது, அந்த மாதிரியான கான்செப்ட் படிப்பீங்க இங்க. சரி, ஓகே. அடுத்து ஒரு அடிப்போம். சரியா? அடுத்து என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சிஸ்டம் அனாலிசிஸ். சிஸ்டம் அனாலிட்டிக்ஸ் அப்படி இல்லாட்டி அனாலிசிஸ்னு சொல்லலாம். அனாலிசிஸ் அண்ட் டிசைன். அது என்ன சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம்
ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காரு. இன்ஜினியர் கிட்ட போயிட்டு நீங்க இப்போ சொல்றீங்க எனக்கு ஒரு வீடு ஒன்று கட்டணும். அவர் எடுத்தோட போயிட்டு என்ன செய்வாரு? எடுத்தோட போயிட்டு சுவரெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாரா? கிடையவே கிடையாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணுவாரு. அதுக்கு முதல்ல என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அதை பிளான் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த பிளானை ஸ்கெட்ச் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கெட்ச் பண்ண அந்த ஆர்கிடெக்சரை என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ் வாங்குவார். அதுக்கப்புறம் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா அது அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான ஆட்களை எடுத்து அதுக்கப்புறம் தான் பில்டிங் கட்டவே ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ண போறீங்கன்னா அதுல என்னென்ன ஃபர்ஸ்ட் விஷயம் செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் அடுத்து செய்ய இருக்கு. ஸோ அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள படிப்பீங்க. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு தேவையான பேசிக்கை நீங்க என்ன செய்வீங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க படிப்பீங்க. இதைத்தான் நீங்க போயிட்டு கேம்பஸ்லயும் படிப்பீங்க. கேம்பஸ்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து அட்வான்ஸா போவீங்க. அதுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கும். கான்செப்ட். ஓகே, அடுத்தது என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் இந்த பக்கம் சொன்னது எல்லாமே கிரேட் 12 சிலபஸ்க்குள்ள நீங்க படிக்க போறது. சரி, 13 சிலபஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அங்க நீங்க படிக்கிற முதலாவது விஷயம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், DBMS. அது என்ன டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல்ல உங்களோட டேட்டாஸ் இப்போ நீங்க போயிட்டு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அழகா என்ன செஞ்சிருப்பாங்க, அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஃபேஸ்புக்குள்ளேயும் அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க? கிடையாது. அங்க டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பிரம்மாண்டமான டேட்டா பேஸ். ஸோ அந்த டேட்டா பேஸ்க்குள்ள தான் உங்களோட டேட்டாஸ் நீங்க ஒருத்தரா இருக்கீங்க. கோடிக்கணக்கான மக்களோட டேட்டாஸ் உங்ககிட்ட இருக்கு. கூகுள் எடுத்துங்க, கூகுள் கிட்டயும் அப்படித்தான் கோடிக்கணக்கான டேட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யார் தேவை? டேட்டா பேஸ் தேவை. அந்த டேட்டா பேஸ் எப்படி டிசைன் பண்றது, அதுக்குள்ள இருக்க கன்செப்ட். அதே மாதிரி அதுக்குள்ள இருக்க டேட்டா பேஸ்க்குள்ள நீங்க ஒரு எஸ்கியூஎல்ங்கிற ஒரு விஷயம் வந்து படிப்பீங்க. எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான கன்செப்ட்லாம் படிப்பீங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்கியூஎல் போகும். சரி, அடுத்து ப்ரோக்ராமிங். இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப். எல்லாரும் கஷ்டம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் எல்லாரும் கிடையாது. பட் இதை செஞ்சவங்க இதை படிச்சவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அது அவ்வளவு கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க கஷ்டம் ஆகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒழுங்கா படிக்காட்டி ஒழுங்கா கிளாஸ் போகாட்டி கஷ்டமாகத்தான் செய்யும். சரியா? அதுக்கு அதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் நான் சொல்றேன். சரிதானே? ஸோ ப்ரோக்ராமிங்குள்ள தான் நீங்க என்ன படிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ப்ரோக்ராமர் எப்படி திங்க் பண்ணுவாரு, ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது. அட் த சேம் டைம் பைத்தன். இங்கே தான் படிப்பீங்க பைத்தன். சரியா? ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை நீங்க இங்கே படிப்பீங்க. ஃபியூச்சருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். சரிதானே? அப்படியாப்பட்ட லாங்குவேஜ் தான் உங்க சிலபஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வெப் டெவலப்மெண்ட். ஸோ அந்த வெப் டெவலப்மெண்ட்குள்ள என்ன படிப்பீங்க நீங்க? ஒரு வெப்சைட் எப்படி டெவலப் பண்றது. நீங்க இந்த ஓ லெவல்ல படிச்ச மாதிரி கிடையாது, சும்மா அந்த டேக்ஸ் அப்படி கிடையாது. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு ஆப் ஒன்று, அதாவது ஒரு வெப்சைட் ஒன்று எப்படி டெவலப் பண்றது, ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண ஒரு வெப்சைட் எப்படி டெவலப் பண்றது, அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் இங்க படிப்பீங்க. கான்செப்ட் எல்லாம் ஸோ HTML, CSS, PHP இந்த மாதிரியான அட்வான்ஸான விஷயங்கள் தான் இங்க படிப்பீங்க. அடுத்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoTன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆடினோ படிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட், ஏதாவது இந்த ஐசிடிக்குள்ளே இருக்க நிறைய எக்ஸ்ட்ராவான விஷயங்கள்லாம் படிப்பீங்க. இது கொஞ்சம் அடிஷனலான ஒரு பாடம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய எக்ஸ்டர்னலான விஷயங்கள்லாம் இங்கே படிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிடி இன் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்க்குள்ள ஐசிடி எப்படி இம்பாக்ட் பண்ணுது, நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா எல்லாரும் பிஸ்னஸ் ரன் பண்ணிடலாது. ஸோ அதுக்கு வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட் பண்ணி எப்படி ஒரு பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது, அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற பிஸ்னஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ அந்த மாதிரியான ஐசிடி பிஸ்னஸ்க்குள்ள எங்கெல்லாம் இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட்ல இங்கே படிக்கணும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் படிக்க மாட்டீங்க, கம்ப்ளீட்டா என்டையரா ஐசிடி எப்படி பிஸ்னஸ்க்குள்ள ரன் ஆகுதுன்னு படிப்பீங்க. எல்லா விஷயங்களையும் இங்கே பேசிக்காக படிக்கணும். ஸோ அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நியூ ட்ரெண்ட்ஸ். இதோட லாஸ்டா ஒரு நியூ ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டிரெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஃபியூச்சர் டிரெக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு,
அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது, அதுக்கு எப்படி நம்ம அடாப்ட் ஆகலாம் அப்படின்ட்டு அட்வான்ஸான விஷயங்களை நீங்க இங்க படிக்கணும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸ். சரியா? இதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடில நீங்க உங்களோட ஐடி இண்டஸ்ட்ரியில தான் உங்களோட லைஃப் இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே ரொம்பவுமே முக்கியமான டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சான்ஸ உங்களுக்கு விருப்பம் இருந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அவ்வளவு தான் சொல்லுவேன். சரிதானே? ஸோ இதே இந்த சஜஷன், இந்த பர்சனல் சஜஷன். வேற யாரும் சொல்றாங்க, ஐசிடிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா கேட்கவே வேணாம் அந்த விஷயத்த. ஐடி ஃபீல்டுல இருக்க ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா கேளுங்க. ஐடி ஃபீல்டு சக்சஸா இருக்க ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா கேளுங்க. பிரச்சனையே கிடையாது. அதை தாண்டி சும்மா அவர் சொன்னாரு, சும்மா இவர் சொன்னாரு, சம்பந்தமே இருக்காது, அந்த ஸ்ட்ரீமுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது, அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சரிதானே? யாருக்கிட்ட கேட்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சரிதானே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு வந்த விஷயங்கள். அட் த சேம் டைம் இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நான் எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படின்ட்டு சொல்ல சொல்ல வந்த விஷயம் தான் இது. அட் த சேம் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் 2028 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏற்கனவே ஒரு பேட்ச் நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் 2028ல. அதே மாதிரி இன்னொரு பேட்சையும் நான் எடுக்க போறேன். ஸோ இப்போதானே ரிசல்ட் ரிலீஸ் ஆகியிருக்க உள்ள ஒரு ரிசல்ட். ஸோ அவங்களுக்கான ஒரு கிளாஸாக தான் இதை வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தேன். ஸோ இதை நான் கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக யார் சரி முடிவு எடுத்திருக்கலாம், முடிவுகளை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கான செஷன் தான் இது. ஸோ வந்ததுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் நானுமே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டி கோட் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2026 பேட்சுக்கும் 2028 பேட்சுக்கும் தான் நான் இப்போதைக்கு செய்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து 2027ம் 2028ல இன்னொரு பேட்சையும் நான் கொண்டு வர போறேன். சரி, நீங்க இந்த சேனல்ல பார்த்துருக்கலாம், அதுல வந்திருக்க ஃபீட்பேக்ஸ் பார்த்துருக்கலாம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸுமே பார்த்துருக்கலாம். இந்த சேனல்ல நான் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, இந்த வாட்ஸ்அப் சேனலா இருந்தாலும் சரி, செக் பண்ணி பார்த்துருக்கலாம். அப்படி இல்லாட்டி கிளாஸ் முடிய சொல்லுங்க, நான் லிங்கை சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் இருக்கு தானே? ஸோ இந்த நம்பர் இதுதான். ஸோ நோட் 7770700698. ஸோ இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சரி இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சரி குழப்பத்தில் இருக்காங்க, ஐடி எடுக்கிறதா இல்லையா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க. நான் இந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் இதை சென்ட் பண்ணி விடுங்க. சரியா? உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாட்டியுமே கூட இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிதானே? ஸோ இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு வந்த விஷயங்கள். ஸோ இன்னைக்கு வந்ததுல மெசேஜ் போட்டிருக்கீங்க. டெக் ஸ்ட்ரீம் செஞ்சீங்க அப்படின்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில ஐடி எடுக்க இயலாது. அதாவது ஐடினா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எடுக்க இயலாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சரிதானே? அதையும் தெரிஞ்சுக்கங்க. டெக் ஃபீல்ட் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்காக கவர்மெண்ட்ல தான் செய்ய முடியாது. நானுமே டெக்னாலஜி செஞ்சது தான். நான் படிக்கலையா? அது மட்டுமே கவர்மெண்ட் மட்டுமே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். செமி கவர்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தால் போதும். டெக்னாலஜி எடுத்து நல்ல ரிசல்ட் ஒன்று எடுத்துருக்கீங்கன்னா, அதே மாதிரி இந்த லோன் ஸ்கீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேள்விப்படாட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கங்க இந்த ஒரு விஷயத்தையும். லோன் லோன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதாவது கவர்மெண்டால கொடுக்குற லோன் ஸ்கீம்னு ஒரு, அதாவது என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட் எடுத்தும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகாதவங்க இருக்காங்க தானே, ஸோ அவங்களுக்காக கிரியேட் பண்ணது. ஸோ நல்ல நல்ல கோர்ஸ் கொடுக்குறாங்க, சும்மா கிடையாது. என்னென்ன கோர்ஸ்? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சிஎஸ். ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல கோர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. எம்ஐஎஸ். ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல கோர்சஸ்மே எடுக்கலாம். அது இஷ்யூ கிடையாது. செய்ய முடியாதுன்னு கிடையாது, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் செய்யலை, அவ்வளோதான். செய்ய முடியாதுன்ட்டு தவறாக நினச்சிக்க வேணாம் யாரும். எல்லாமே செய்யலாம். இப்போ நான் செய்யலையா டெக்னாலஜி தான் செஞ்சேன், நான் செய்யலையா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அது செய்யலாம், அது இஷ்யூ கிடையாது. ஓப்பன் யூனிவர்சிட்டி செய்யலாம், மொரட்டோயில் எக்ஸ்டர்னலாக போட்டு செய்யலாம், அந்த மாதிரி நிறைய செய்யலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை பற்றி வரி பண்ணிக்க இல்லை. இன்னொரு பிரச்சனை, ஐசிடி ஏ லெவலில் எடுக்காம செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று செய்யணும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செய்யறதுக்கே உங்களுக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிடும். மறுபடி கோர்ஸ் எடுத்து யோசிச்சு பாருங்க. 4 வருஷம் டிகிரியே கூட 5 வருஷம் நீங்க உட்காந்துருக்கணும். தேவையாது. அதுக்கு இப்பயே நீங்க ஐடி ஃபீல்ட்ல தான் போக போறீங்கன்னா இப்பயே முடிவு எடுத்துருங்க. டைமை வீணாக்கிறாதீங்க. டைம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம். டைமை வீணாக்கிறாதீங்க. சரிதானே? ஓகே. அப்போ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சொல்லணும்னு விஷயம். நாங்களுமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 2028க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுலேயும் செக் பண்ணலாம்.
என்னை கண்டாக்ட் பண்ணுங்க. என் நம்பர்லாம் இருக்கு தானே, ஸோ பார்த்துக்குங்க. நாளைக்கு 2027 பேட்சுக்கான கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உங்களோட சீனியர்ஸ் யார் சரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது சென்ட் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸாக இருக்கும். சரிதானே? ஸோ இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு வந்த விஷயங்கள். எல்லாத்துக்கும் கிளியரா எது சரி, கேள்விகள் டவுட்ஸ் எதுவும் இருக்குன்னா என்கிட்ட கேட்கலாம். காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே எடுக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கும் எடுக்கலாம், சிஎஸும் எடுக்கலாம். அது இஷ்யூ கிடையாது. காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல எடுக்கலாம். பிட் எடுக்கலாம், பேச்சுலர் ஆஃப் ஐடி எடுக்கலாம். ஸோ பிட் எல்லாம் எடுக்கலாம், அது இஷ்யூ கிடையாது. அதில் நல்ல கோர்சஸ் இருக்கும். கவர்மெண்ட்லேயும் எடுக்கலாம், வெளியிலையும் எடுக்கலாம், அது இஷ்யூ கிடையாது. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நான் இன்னைக்கு சொல்லணும்னு வந்த விஷயங்கள் தான். ஸோ எல்லாரும் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க கடைசி வரைக்கும். ஸோ எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இதை தான் இன்னைக்கு சொல்லணும்னு வந்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப நிறைய போட்டு அறுக்க விரும்பலை, சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணி விட்றேன். ஸோ தொடர்ந்து படிக்கலாம். அட் த சேம் டைம் என்கிட்ட படிக்கிறீங்க அப்படின்னா நான் நே- நான் இது வரைக்கும் எப்படி படிச்சு கொடுத்துருக்கேன்ட்டு இந்த சேனல்ல, வாட்ஸ்அப் சேனல்ல போயிட்டு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ட ரிவ்யூஸ் பாருங்க, எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எப்படி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. நான் யாரையுமே என்கிட்ட தான் படிக்கணும்னு சொல்ல, யாருக்கிட்ட வேணாலும் படிக்கலாம், இஷ்யூவே கிடையாது. நானும் படிச்சு கொடுக்குறேன். நான் படிச்சு கொடுக்குற எல்லா விஷயமே நான் கொடுக்குறதுல நான் பெஸ்ட்டாக தான் படிச்சு கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் தனித்தனியான பிடிஎஃப், அதே மாதிரி தனித்தனியான யூனிட் எக்ஸாம், அதே மாதிரி டேர்ம் எக்ஸாம் எல்லாமே வச்சு கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா A1 எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் படிச்சு கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக படிச்சு கொடுத்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு வந்த விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ சொல்லிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ பாய், குட் நைட். என்னைய பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்க ரிலேட்டிவ்ஸ் யார் சரி இருக்காங்க